ஸோ ஜென்ரலாக நான் அந்த சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எம்பரல்ல வாட் இஸ் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அப்படின்றத பற்றி நான் சிம்பிளாக ஒரு வேலையை சொல்லிடுறேன். ஸோ என்னென்னா ஜஸ்ட் ஹார்ட்வேர், அதாவது மைக்ரோ கண்ட்ரோலராக இருக்கட்டும், இன்றைக்கி மைக்ரோ ப்ராசஸ் எது வேணாலும் இருந்துருக்கட்டும். ஸோ அந்த ஹார்ட்வேர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அதுக்கு வந்து எதுவுமே பண்ண தெரியாது, அது ஒன்றுமே தெரியாது. ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன், ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்ற இந்த ஐசிஸ். ஸோ இட்ஸ் லைக் ஐசிஸ். நான் இப்போ அர்டினோவாக இருக்கட்டும், இல்லை இதுக்கப்புறம் வந்து இதோட வெர்ஷன்ஸ் இப்போ பிக்காக இருக்கட்டும், பிக்கு, ஆம், ராஸ்பெரி பை, அட்வான்ஸ் கண்ட்ரோலர்ஸ் எதுவாக இருக்கட்டும். ஸோ இட்ஸ் ஐசி, இட்ஸ் அ டிவைஸ். அதுக்குன்னு எந்த ஒர்க்குமே பண்ண தெரியாது, உயிரில்லாத ஒரு பொருள் தான். ஸோ அந்த ப்ராசஸர் என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வந்து அதோட லாங்குவேஜ். ஸோ அதுதான் தட்ஸ் நத்திங் பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுதான் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் கூட நம்ம பேசுகிற லாங்குவேஜ், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜில் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதான் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் கோடிங். ஸோ சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டெவலப் பண்ணி அதோட மெமரியில் நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த மெமரியில் என்னெல்லாம் ஸ்டோர் ஆகுதோ அந்த ஒர்க்கை வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த ஐசி ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்றது ஒரு ஐசிக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுதான் சாஃப்ட்வேர் கோடிங். சாஃப்ட்வேர் கோடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோடிங், இந்த ஐசி என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத கோடிங் தான் வந்து இப்போ நான் டெவலப் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய கண்ட்ரோலர்ஸ் இருக்குது, பிக் இருக்குது, ஆம் இருக்குது, ராஸ்பெரி பை, இன்னும் ராஸ்பெரி பை, இன்னும் நிறைய கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நான் ஏன் அர்டினோ சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஸோ இட்ஸ் அ பேசிக். இது வந்து ஒரு பிகினர் எல்லாராலும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்னால தான் நான் வந்து இதை எடுத்துருக்கிறேன். இதில் கோடிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா எல்லாமே லைப்ரரிஸ், மைக்ரோ அர்டினோட லைப்ரரிஸில் எல்லாமே இன்பில்டாக இருக்குது. அதனால தான் நான் வந்து அர்டினோ அப்படின்ற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் பிக்கு, அர்டினோ, ராஸ்பெரி பை இது எல்லாமே லைப்ரரிஸ் நம்மளே ஓனாக டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன எல்இடி ஆன் ஆஃப்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஒரு மினிமம் 2 பேஜஸ் நான் கோடிங் எழுத வேண்டியது இருக்கும். அதனால தான் நான் வந்து சிம்பிளாக இருக்குன்றதுக்காக நான் அர்டினோ அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது அந்த கோடிங் என்ன டெவலப் பண்ணியிருக்கேன், என்ன கோடிங் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கோடிங் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் என்னோட கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நான் இது வந்து இனிஷியலைசேஷன். ஸோ கான்ஸ்டன்ட் என்னென்ன இன்புட் யூஸ் பண்ணுறோம், இந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இன்புட் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன அவுட்புட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இங்கே நான் பார்த்தேன் அப்படின்னா மொத்தம் 4 இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 சென்சாரோட இன்புட்ஸ். ஸோ அது எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா பின் நம்பர் 2, 3, 4, 5 நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி 4 ரிலேயோட என்னோட அவுட்புட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ரிலேஸ். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்ச மாதிரி 4 சேனல் ரிலேஸ். ஸோ அந்த 4 ரிலேயோட அவுட்புட்டை தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ ரிலே அது பின் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8, 9, 10 and 11. தென் input 1 ஸ்டேட், அதாவது இனிஷியல் ஸ்டேட். இனிஷியலாக ஒரு இன்புட் எந்த ஸ்டேட்டில் இருக்கணும், லாஜிக்கல் 0வாக இருக்கணுமா இல்லை ஹையில் இருக்கணுமா அப்படின்றது தான் வந்து இங்கே இன்ட்டில் கொடுக்குறோம் நம்ம. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட் எல்லாமே வந்து 0வில் இருக்கணும். அதாவது ஒரு லைட், எந்த ஒரு லைட்டுமே இல்லாதப்போ எல்லாமே 0வில் தான் இருக்கும். இஃப் ஏதாவது லைட் சென்ஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த லாஜிக்கில் அந்த பின் வந்து ஹை ஆகும். ஸோ இதுதான் லாஜிக். அதனால் இனிஷியலாக அது எல்லாமே 0வில் இருக்கணும் அப்படின்ற ஸ்டேட் தான் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ட் செட்டப், இதுதான் வந்து என்னோட செட்டப், என்னோட பின் மோடு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பின்ஸ், நான் எத்தனை பின்னு நான் மைக்ரோ கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணாலும் எல்லா பின்னும் வந்து அது இன்புட்டாக இருக்கணுமா இல்லை அவுட்புட்டாக இருக்கணுமா அப்படின்றத கான்ஃபிகர் பண்ணுற அந்த செக்ஷன் தான் இந்த வாய்ட் செட்டப் அப்படின்ற இந்த செக்ஷன்ஸ் அர்டினோவை பொறுத்த வரைக்கும். ஸோ தென் வாய்ட் லூப். ஸோ லூப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுக்குறேன். இப்போ நார்மலாக பிக், அர்டினோ, பிக், ராஸ்பெரி பை இதெல்லாம் இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம வந்து வைல் லூப், ஒரு இன்ஃபைனைட் லூப் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபைனைட் லூப்புக்குள்ளே தான் எல்லா ப்ரோக்ராம் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா நான் டெவலப் பண்ணுறேன், நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எனக்கு ஒரு தடவை ஸ்டாப் ஆகிடக்கூடாது, எனக்கு கண்டினியூஸ் ப்ராசஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சென்சார் வந்து நான் கிட்ட ஆன் பண்ண அந்த ஒரு டைம் மட்டும் எனக்கு சென்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் ஆகிடக்கூடாது, கண்டினியூஸாக எனக்கு சென்ஸ் ஆகிருக்கணும். எப்போல்லாம் லைட் படுதோ அப்போல்லாம் சென்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் இருக்கணுன்ற லாஜிக்காக தான் நம்ம வந்து ஒரு இன்ஃபைனைட் லூப் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வைட் லூப், அந்த இன்ஃபைனைட் லூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைட் லூப் அப்படின்றது. ஸோ இதில் இன்புட் 1 ஸ்டேட், டிஜிட்டல் ரீட் ஆஃப் இன்புட் 1, அதாவது இன்புட் 1 ஸ்டேட் அப்படின்ற வேரியபிள் இங்கே நான் கொடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டேட்டை வந்து எனக்கு டிஜிட்டல் ரீட் ஆஃப் இன்புட் 1, அந்த டிஜிட்டல் பின்னா எனக்கு ரீட் பண்ணுறோம். ஸோ டிஜிட்டல் அப்படின்னா 0s and 1s அப்படி ரீட் பண்ணும்போது இன்புட் 1, இன்புட் 2, டிஜிட்டல் ரீட் ஆஃப் இன்புட் 2 ஸ்டேட். ஸோ இப்போ 4 பின்னையும் நான் இங்கே இனிஷியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் 1 ஸ்டேட், அதாவது ஃபஸ்ட்டு இன்புட் ஹையாக இருந்துச்சுன்னா எனக்கு மோட்டரோட கண்டிஷன் என்ன, இதே மாதிரி ஒவ்வொரு பின்னுக்கும் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றது நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். இதான் என்னோட ப்ரோக்ராம். இது என்ன சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அர்டினோ ஐடி, இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். நீங்கள் நார்மல் நெட்டில் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வரும். ஸோ இதில் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் நியூ இந்த மாதிரி நார்மலாக வேர்ட் எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி தான்.
ஸோ இதுதான் என்னோட கோடிங். இந்த கோடிங்கை வந்து நான் என்னோட ஐசியில் டம்ப் பண்ணிடுறேன். ஸோ டம்ப் பண்ணுறது எப்படின்னா, நார்மல் நம்ம யூஎஸ்பி கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டு இது எனக்கு பவர் சப்ளை போர்ட் ஹார்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் என்னோட பவர் சப்ளை போர்ட்டு. ஸோ இந்த பவர் சப்ளை போர்ட்டில் டேரெக்டாக வந்து நான் டம்ப் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் டம்ப் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹார்ட்வேர்ஸ் எப்படி இருக்கும், நான் ரன் பண்ணுவேன், நான் டம்ப் பண்ணதுக்கப்புறம் எப்படி அது ரன் ஆகும் அப்படின்ற அந்த டெமோ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஸோ கிட்ட வந்து இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன். சுவிட்சை ஆன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எல்லா இண்டிகேட்டர்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு ஏதாவது லைட் ஃபங்க்ஷன் நான் கொடுக்கணும். அதாவது என்னோட ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா லைட் ஃபாலோவிங் ரோபோட். எனி லைட்ஸ் அந்த லைட்டை ஃபாலோ பண்ணி எனக்கு ரோபோட் வந்து மூவ் ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அது எப்படின்னா, இந்த ரெண்டு சென்சார்ஸ், அதாவது இந்த ரெண்டு சென்சார் சென்ஸ் ஆகும்போது எனக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் எனக்கு ரோபோட் மூவ் ஆகும். அதுவே எனி ஒன் ஆஃப் தி சென்சார், இப்போது ரைட் அப்படின்றது மட்டும் மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு சென்சார் மட்டும் சென்ஸ் ஆச்சுன்னா எனக்கு அது டைரக்ஷன்ஸ். இப்போ அதுவே எனக்கு ரிவர்ஸ் வரணும் அப்படின்னா எனக்கு ரிவர்ஸில் இருக்கிற ரெண்டு சென்சார்ஸ் அப்படின்னா எனக்கு ரிவர்ஸில் வரும். ஸோ சேம் 4 டைரக்ஷன்ஸ், எனக்கு ஃபார்வர்ட், ரிவர்ஸ். ஏதாவது ஒரு சென்சார் மட்டும் சென்ஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எனக்கு வெஹிக்கிள் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார்வர்ட், ரிவர்ஸ், ஃபார்வர்ட், ஸோ ரைட் அண்டு லெஃப்ட், இந்த மாதிரி 4 டைரக்ஷன்ஸில் எனக்கு ரோபோட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இந்த ரோபோட் எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுப்போம். தேங்க்யூ.